குட் மார்னிங் டு ஆல். இப்போ நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா தைமஸ் கிளாண்டை பற்றி பார்க்க போகிறோம். தைமஸ் கிளாண்ட் இஸ் அ பார்ட்டியலி அண்ட் எண்டோக்ரைன் அண்ட் பார்ட்டியலி அ லிம்ஃபாய்டு ஆர்கன். இது எண்டோக்ரைன் கிளாண்டாகவும் இன்னொரு பார்ட் வந்து பார்த்திங்கன்னா லிம்ஃபாய்டு ஆர்கனாகவும் இருக்கும். இட் இஸ் அ பைலோப்டு ஸ்ட்ரக்சர். இதோட ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி இருக்குன்னா பைலோப்டு ஸ்ட்ரக்சராக இருக்கும். லொக்கேட்டட் ஜஸ்ட் இதோட லொக்கேட்டட் எங்கே லொக்கேட் ஆகிருக்கும் அப்படின்னா ஜஸ்ட் அபவ் த ஹார்ட் அண்ட் அயோட்டா பிஹைண்ட் த ஸ்டெர்னமில் இருக்கும். It is covered by fibrous capsule and anatomically it is divisible into an outer cortex and an inner medulla. அதே மாதிரி இந்த தைமஸ் கிளாண்டை ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கிறது ஃபைப்ரஸ் கேப்சூல், நார்த் திசுவாலான ஒரு கேப்சூல். ஓகே, அண்ட் அவுட்டர் கார்டெக்ஸ் அண்ட் இன்னர் மெடுலா, அதாவது அதோட அவுட்டர் சைட் ஃபுல்லாக கார்டெக்ஸ், இன்னர் சைட் மெடுலா. இட் இஸ் செக்ரீட்ஸ் 4 ஹார்மோன்ஸ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 ஹார்மோன்ஸை செக்ரீட் பண்ணுது. வாட் ஆர் த 4 ஹார்மோன்ஸ்? தைமுலின், தைமோசின், தைமோபாய்டின் அண்ட் தைமிக் ஹியூமரல் ஃபேக்டர், அதாவது THF அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி 4 ஹார்மோன்ஸை இந்த தைமஸ் கிளாண்ட் செக்ரீட் பண்ணுது. த பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் தைமஸ் இஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் இம்யூனோ காம்பிட்டன்ட் T lymphocytes which provides cell mediated immunity. அது மட்டும் இல்லாமல் இதோட ப்ரைமரி ஃபங்க்ஷனாக நம்ம வந்து எதை சொல்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா T செல்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது. த ப்ரொடெக்ஷன் ஆஃப் இம்யூனோ காம்பிட்டன்ட் T lymphocytes. T lymphocytes வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரொடெக்ஷன் பண்ணும். இதுதான் இதோட ஃபஸ்ட்டு ப்ரைமரி ஃபங்க்ஷனாகவே இருக்குது. இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா த ஸ்ட்ரக்சர் ஆஃப் தைமஸ் கிளாண்ட். இதை தான் வந்து நம்ம தைமஸ் கிளாண்டோட ஸ்ட்ரக்சராக நம்ம வந்து சொல்லலாம். இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் தைமஸ் கிளாண்ட். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கேப்சூல், தைமிக் கார்பசல்ஸ். இது வந்து தைமிக் கார்பசல்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்லோபுலார் செப்டம். இன்டர்லோபுலார் செப்டம்னு சொல்லுவோம், இதோட தடுப்பு சுவர். இது வந்து அவுட்டர் சைட் கார்டெக்ஸ், இன்னர் மெடுலா. இது வந்து இன்னர் சைட் மெடுலா, அவுட்டர் கார்டெக்ஸ். இது ஸ்ட்ரக்சர் ஆஃப் தைமஸ் கிளாண்ட். ஓகே, இவ்வளோதான் தைமஸோட ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் அந்த பாக்ஸில் இருக்கிறது த ஓல்டேஜ் பீப்புள் ஆர் சிக் ஆஃபன் வை. அதாவது ரொம்ப ஏஜ் ஆனவங்க அடிக்கடி ஏன் அவங்க சிக் ஆகுறாங்க, என்ன ரீசன்? டியூ டு டிஜெனரேஷன் ஆஃப் தைமஸ் கிளாண்ட் தைமோசின் லெவல் டிக்ரீஸ். தைமோசினோட லெவல் வந்து என்ன ஆகுது அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். சரியா? அது எதனால் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா தைமஸ் கிளாண்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஜெனரேட் ஆகும். அதோட செயல் இழந்ததுக்கப்புறமா தைமோசினோட அந்த தைமோசினோட செக்ரீஷன் வந்து செக்ரீட் பண்ணாது. அதனால் அதோட லெவல் டிக்ரீஸ் ஆகும். As a result, the immunity of old age people becomes weak and causes sickness. அதனால தான் அந்த old age people வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக் ஆகிறதுக்கான மெயின் ரீசன். ஓகே, நெக்ஸ்ட்டு அட்ரீனல் கிளாண்ட். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அட்ரீனல் கிளாண்ட். A pair of adrenal glands are located at the anterior end of the kidneys. அந்த adrenal gland எங்கே லொக்கேட் ஆகிருக்கும்? கிட்னியோட anterior எண்டில் இந்த adrenal gland லொக்கேட் ஆகிருக்கும். Hence also called suprarenal glands. அதனால் இந்த glands நம்ம என்ன சொல்கிறோம்? Suprarenal glands. Anatomically, the outer region is the cortex and the inner region is the medulla. எல்லாத்துலேயுமே அப்படி தான் வரும். outer region வந்து cortexும், inner region medulla. The histologically, the adrenal cortex has 3 distinct zones. adrenal cortexல பொறுத்தவரை ஏன்னா நம்ம cortex ஒன்று சொன்னோம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா inner region medulla. outer region cortex has 3 distinct zones. zona glomerulosa, zona fasciculata, zona reticularis. இந்த மாதிரி 3 zones வந்து கன்சிஸ்டாக இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஜோனா கிளாமுருலஸா. ஜோனா கிளாமுருலஸா என்ன? ஜோனா கிளாமுருலஸா இஸ் அன் அவுட்டர் தின் லேயர் constitute about 15% of adrenal cortex and secretes mineralocorticoids. இந்த ஜோனா கிளாமுருலஸா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவுட்டரில் இருக்கக்கூடிய ஒரு தின் லேயராக இருக்கும். அதே மாதிரி 15% ஆஃப் அட்ரீனல் கார்டெக்ஸில் கன்சிஸ்டாக இருக்கும். செக்ரீட் எதை வந்து செக்ரீட் பண்ணோம் அப்படின்னா மினரலோகார்டிகாய்ட்ஸை என்ன பண்ணுது அப்படின்னா செக்ரீட் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஜோனா ஃபேசிகுலேட்டா. த ஜோனா ஃபேசிகுலேட்டா த மிடில் விஸ்ட்
layer constitute about இது மிடில் இருக்கும், அதாவது zona fasciculata. 70% of adrenal cortexல 75% கன்சிஸ்டாக இருக்கும். அண்ட் செக்ரீட்ஸ் குளுக்கோகார்டிகாய்ட்ஸ். இதெல்லாம் எதை வந்து செக்ரீட் பண்ணுது? குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் such as cortisol, corticosterone and trace amounts of adrenal, androgen and estrogens. இது எல்லாத்தையும் என்ன பண்ணும் அப்படின்னா செக்ரீட் பண்ணும். இது zona fasciculata. Then next one zona reticularis. Third one வந்து எதை சொல்லலாம்? zona reticularis. Zona reticularis, the inner zone of adrenal cortex. இது வந்து இன்னர்ல இருக்கும். Constitute about 10% of adrenal cortex. Adrenal cortex ஓட 10% இது கன்சிஸ்டா இருக்கும். It secretes. இது வந்து எதெல்லாம் செக்ரீட் பண்ணுது? Adrenal, androgen, trace amount of estrogen and glucocorticoids. இது எல்லாத்தையும் செக்ரீட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு அட்ரீனல் மெடுலா. இப்போ நெக்ஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அட்ரீனல் மெடுலாவை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, அட்ரீனல் மெடுலா இஸ் த சென்ட்ரல் பார்ட் ஆஃப் அட்ரீனல் கிளாண்ட் and is composed of ovoid and columnar cells which are found around the network of blood capillaries. இது எல்லாமே எங்கே ஃபவுண்ட் ஆகிருக்கும் அப்படின்னா blood capillaries வந்து பார்த்திங்கன்னா network of blood capillaries வந்து கன்சிஸ்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அட்ரீனலின். அட்ரீனலினோட இன்னொரு நேம் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எபினெஃப்ரின். அட்ரீனலின் இன்னொரு நேம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா எபினெஃப்ரின். ஓகே, அண்ட் நார் அட்ரீனலின். நார் அட்ரீனலின் வந்து நார் எபினெஃப்ரின் ஆர் 2 ஹார்மோன்ஸ் செக்ரீட்டட் பை த அட்ரீனல் மெடுலா. இந்த 2 ஹார்மோன்ஸும் எங்கே செக்ரீட் பண்ணுது அப்படின்னா அட்ரீனல் மெடுலாவில் செக்ரீட் பண்ணுது. போத் அட்ரீனலின் அண்ட் நார் அட்ரீனலின் ஆர் கேட்டிகாலமைன்ஸ். இதை நம்ம ரெண்டையும் சேர்த்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அது ரெண்டுமே கேட்டிகாலமைன்ஸ் அதோட வகையை சார்ந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது அந்த அட்ரீனலின், நார் அட்ரீனலின். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் ஆஃப் அட்ரீனல் ஹார்மோன்ஸ். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அட்ரீனல் ஹார்மோன்ஸ். அட்ரீனல் ஹார்மோன்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்ப்போம். அதில் குளுக்கோகார்டிகாய்ட்ஸ். குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் ஸ்டிமுலேட் குளுக்கோனியோஜெனிசிஸ். குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் வந்து எதை ஸ்டிமுலேட் பண்ணுது அப்படின்னா குளுக்கோனியோஜெனிசிஸ், லிப்போலைசிஸ் அண்ட் புரோட்டியோலைசிஸ், த லைஃப் சேவிங் ஆக்டிவிட்டி. இது எல்லாத்தையும் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டிமுலேட் பண்ணுது. குளுக்கோனியோஜெனிசிஸ் அதாவது குளுக்கோஸ் இல்லைனா இந்த குளுக்கோஸை வந்து உருவாக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லிப்போலைசிஸ் அப்படின்னா லிப்பிடை வந்து சிதைக்கும், கொழுப்பு பொருட்களை வந்து சிதைக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா புரோட்டியோலைசிஸ்னால் புரத சிதைவு, புரோட்டீன்ஸை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா சிதைவடைய செய்யும். இதெல்லாமே இந்த குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் வந்து செய்யுது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கார்டிசோல். கார்டிசோல் இஸ் அ குளுக்கோகார்டிகாய்ட் இன்வால்வ்ட் இன் மெயின்டைனிங் கார்டியோவாஸ்குலார் அண்ட் கிட்னி ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் வந்து எதை சொல்லலாம்? கார்டிசோல் சொல்லலாம். கார்டிசோல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஹார்ட்டு, பிளட் வெசல்ஸு, கிட்னிஸ் இதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணும் அப்படின்னா மெயின்டைன் பண்ணும். எது அப்படின்னா இந்த கார்டிசோல். நெக்ஸ்ட் இட் ப்ரொடியூசஸ் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன்ஸ் அண்ட் சப்ரஸஸ் த இம்யூன் ரெஸ்பான்சஸ். அதே மாதிரி இட் ப்ரொடியூசஸ் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன்ஸ். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அதாவது நம்மளோட உடலில் வந்து ஏதாவது வீக்கம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அதுக்கு வந்து நோய் தடைக்காப்பு செயல்களை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணும். சரியா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இட் ஸ்டிமுலேட்ஸ் த ஆர்பிசி ப்ரொடக்ஷன்ஸ். ஆர்பிசியை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணும். இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் த ஸ்ட்ரெஸ் கம்பேக்ட் ஹார்மோன். அதனால் இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்ட்ரெஸ் கம்பேக்ட் ஹார்மோன், அதாவது எல்லாத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஹார்மோன். நெக்ஸ்ட் மினரலோகார்டிகாய்ட்ஸ். மினரலோகார்டிகாய்ட்ஸ் ரெகுலேட்ஸ் வாட்டர் அண்ட் எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் ஆஃப் அவர் பாடி. மினரலோகார்டிகாய்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எதை ரெகுலேட் பண்ணும் அப்படின்னா வாட்டரையும் எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் நம்மளோட உடல்லையும் அதை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மெயின்டைன் பண்ணும். எது அப்படின்னா மினரலோகார்டிகாய்ட்ஸ். Next, aldosterone. Aldosterone stimulates the reabsorptions of sodium and water and eliminates potassiums and phosphate ions through the excretions. Thus, it helps in maintaining electrolytes, osmotic pressures and blood pressure. Next, aldosterone hormone இருக்கு இல்லையா, அந்த aldosterone பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அல்டோஸ்டிரான் ஹார்மோன்ஸ் வந்து சோடியம், அது வாட்டரு, இதெல்லாம் பாஸ்பேட், இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக என்ன பண்ணும் அப்படின்னா வெளியேற்றுறது மட்டும் இல்லாமல் அந்த வாட்டரோட ப்ரெஷரு, அதுக்கப்புறம் பிளட் ப்ரெஷரு, இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணக்கூடியது எது அப்படின்னா அந்த அல்டோஸ்டிரான் ஹார்மோன் தான். அட்ரீனல் ஆண்ட்ரோஜன்
plays a role in hair growth in axial region, pubis and face during puberty stage. Puberty stageல வந்து hair growth வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது. எது அப்படின்னா adrenal androgen hormones. ஓகே, நெக்ஸ்ட்டு அட்ரீனல் மெடுலா. நெக்ஸ்ட்டு அட்ரீனல் மெடுலாவை பற்றி சொல்கிறோம். அட்ரீனல் மெடுலா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா adrenal medulla secretes the hormones adrenaline and noradrenaline and are referred as 3F hormone. 3F hormones means what? 3F, fight, flight and fright hormone அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது பறத்தல், பயம், சண்டை, இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். சரியா? அதான் வந்து 3F ஹார்மோன்னு சொல்லுவோம். எதை? adrenaline hormone, adrenaline, noradrenaline. Adrenaline increase liver glycogen, breakdown into glucose and increases the release of fatty acids from fat cells. இந்த adrenaline வந்து பார்த்தீங்க அப்படின்னா increase the liver glycogen, breakdown to glucose. Glucose வந்து breakdown பண்ணி increase the release of fatty acids from fat cells வந்து release பண்ணும். During emergency, it increases heartbeat rate and blood pressure. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளட் ப்ரெஷர் வீதத்தையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிளட் ப்ரெஷரையும் அந்த ஹார்ட் பீட்டையும் பிளட் ப்ரெஷரையும் இந்த அட்ரினல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகப்படுத்தும். இட் ஸ்டிமுலேட்ஸ் த ஸ்மூத் மசில்ஸ் ஆஃப் cutaneous அண்ட் visceral arteries, decrease blood flow. இது வந்து பிளட் ஃப்ளோவை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மென் தசைகள் அது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பிளட் ப்ரெஷரோட லெவல் அந்த ரத்த ஓட்டத்தை வந்து கம்மி பண்ணும் பிளட் ஃப்ளோவை. It increases blood flow to the skeletal muscles, thereby increase the metabolic rate of skeletal muscles, cardiac muscles and nervous tissues. இதெல்லாம் நம்ம சொல்லலாம். அந்த எலும்பு தசைகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் அந்த பிளட் ஃப்ளோவை வந்து ரொம்ப அதிகப்படுத்துறதும் அதுக்கப்புறம் ஹார்ட் மசில்ஸு அது நர்வஸ் டிஷ்யூஸ் இது எல்லாத்தையும் கண்டிப்பாக என்ன பண்ணும் அப்படின்னா அதிகப்படுத்தும். நெக்ஸ்ட்டு தி ஜெனரல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் noradrenaline. ஜெனரல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் noradrenaline பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா noradrenaline to mobilize the brain and body for actions. Its secretions is less during sleep, more during wakefulness and reaches much higher level during stress situations. This response is known as the fight and flight response. இதுதான் நம்ம சொல்கிறோம். அதாவது noradrenal ஹார்மோனில் வந்து பொதுவாக நம்மளோட பிரெயின் நம்மளோட உடலை வந்து தூண்டக்கூடியது தான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹார்மோனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹார்மோன் விழிப்பு நிலையில் இருக்கும்போது அதிகமாக அதாவது என்ன சொல்லலாம் அதிகமாக தூக்க நிலையிலும் என்ன பண்ணும் அப்படின்னா கம்மியாக தான் இது வந்து செக்ரீட் ஆகும். அதேமாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு மன அழுத்தம் அந்த மாதிரி காலங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட செக்ரீஷன் வந்து ரொம்ப அதிக அளவில் இருக்கும். அதனால தான் இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபைட் ஃப்ளைட் ஹார்மோன்ஸ்னு சொல்கிறோம். அதுக்கு வந்து ரொம்ப எதிராக இருக்கும். இதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் அட்ரீனல் கிளாண்டு நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் அட்ரீனல் கிளாண்டு இதை நம்ம சொன்னோம் இல்லையா கிட்னியோட அந்த அப்பர் சர்ஃபேஸில் இருக்கிறது தான் அட்ரீனல் கிளாண்டுன்னு சொல்லுவோம். ஆன்டீரியரில் இருக்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா மெடுலா. இது வந்து கிட்னி. இதில் பாருங்கள் மெடுலா, பிளட் வெசல்ஸு, கார்டெக்ஸ் அவுட்டர், இன்னர் மெடுலா, கேப்சூல். அதுக்கப்புறம் அதோட ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. கேப்சூல், ஜோனா கிளாமருலஸா, ஜோனா ஃபேசிகுலேட்டா, ஜோனா ரெட்டிகுலாரிஸ். இது கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மெடுலா. இதான் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் அட்ரீனல் கிளாண்டு. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோன்ஸ் ஆஃப் கிட்னிஸ், ஹார்மோன்ஸ் ஆஃப் ஹார்ட், கிட்னி அண்ட் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக்ட். ஓகே, இதில் பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்லலாம்னா ஹார்மோன்ஸ் ஆஃப் ஹார்ட், கிட்னி, கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக்ட் இதெல்லாம் நம்ம வந்து சொல்லலாம். இதில் எதெல்லாம் நம்ம சொல்லலாம் அப்படின்னா சம் டிஷ்யூஸ் ஆஃப் ஹார்ட், கிட்னி அண்ட் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக்ட் ஆக்ட் ஆஸ் த பெரைட்டல் எண்டோக்ரைன் கிளான்ஸ். இதெல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம் பெரைட்டல் எண்டோக்ரைன் கிளான்ஸ்னு நம்ம சொல்லலாம். In the heart, cardiocytes on the arterial walls secretes an important peptide hormone called the atrial natriuretic factor அப்படின்னு சொல்லுவோம். அதான் atrial natriuretic factorன்னு அப்படி சொல்கிறது, ANF அப்படின்னு சொல்கிறது. நம்மளோட ஹார்ட்டில் இருக்கக்கூடிய ஏட்ரியல் அந்த ரீஜியனில் இருக்கக்கூடிய அந்த கார்டியோசைட்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்பெஷலைஸ்டு டிஷ்யூஸ் இருக்கும்.
அதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஏட்ரியல் natriuretic ஃபேக்டர்னு சொல்கிறோம். when blood pressure is increased, blood pressure வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த ஏட்ரியல் natriuretic ஃபேக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா secreted and causes dilations of the blood vessels to reduce the blood pressure. அப்போது blood pressureோட லெவலை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா குறைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் எதை சொல்லலாம்னா in kidneys the hormones such as renin, கிட்னியில் வந்து பார்த்திங்கன்னா ரெனின், எரித்ரோபைட்டின், அதுக்கப்புறம் கால்சிட்ரியால் அப்படின்ற ஹார்மோன்ஸை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா செக்ரீட் பண்ணுது. ரெனின் இஸ் செக்ரீட்டட் பை ஜக்ஸ்டா கிளாமுலா செல்ஸ். ரெனின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜக்ஸ்டா கிளாமுலா செல்களில் வந்து செக்ரீட் பண்ணும். which increases blood pressure. இது வந்து blood pressureோட லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். when the angiotensin is formed in blood அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா increases blood pressure லெவலை வந்து என்ன பண்ணுன்னா இன்க்ரீஸ் பண்ணும். blood pressureோட லெவலை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த ஜக்ஸ்டா கிளாமுலா செல்களில் வந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எரித்ரோபைட்டின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் வந்து பார்த்திங்கன்னா போன் மேரோவில் இருக்கக்கூடிய அந்த ஆர்பிசி செல்ஸோட ப்ரொடெக்ஷனை என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்டிமுலேட் பண்ணும். அது எரித்ரோபைட்டின் இஸ் ஆல்சோ செக்ரீட்டட் பை த ஜக்ஸ்டாக்ளாமுலர் செல்ஸ் ஆஃப் த கிட்னி அண்ட் ஸ்டிமுலேட்ஸ் எரித்ரோபோயசிஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் ஆர்பிசி இன் போன் மேரோ. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கால்சிட்ரால் அப்படின்றது நெக்ஸ்ட் ஒன். த கால்சிட்ரால் இஸ் செக்ரீட்டட் பை த ப்ராக்சிமல் டிபியூல் ஆஃப் நெஃப்ரான். இது எங்கே செக்ரீட் பண்ணுது? ப்ராக்சிமல் டிபியூல் ஆஃப் நெஃப்ரானில் தான் போயிட்டு என்ன பண்ணுதுன்னா செக்ரீட் பண்ணுது கால்சிட்ரியால் அப்படின்ற ஒரு ஹார்மோன். இட் இஸ் அன் ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் வைட்டமின் D3. இதில் வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் D3-யை ஆக்டிவ் பண்ணுது. which promotes calcium and phosphorus absorptions from intestine and accelerates bone formations. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட குடல்லிருந்து கால்சியம், பாஸ்பரஸ் இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்குது அப்படின்னா அப்சார்ப்ஷன்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து போனை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கும் இந்த கால்சிட்ரியால் வந்து என்ன பண்ணுதுன்னா வேகப்படுத்துது. அதை வச்சு ப்ரமோட்ஸ் த கால்சியம் அண்டு பாஸ்பரஸ் அப்சார்ப்ஷன்ஸ் ஃப்ரம் இன்டெஸ்டைன் அண்ட் அக்சலரேட்ஸ் போன் ஃபார்மேஷன்ஸ். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக்ட் ஹார்மோன்ஸ். நெக்ஸ்ட் வந்து எதை சொல்லலாம்னா கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக்ட் ஹார்மோன்ஸ் சொல்லலாம். த குரூப் ஆஃப் ஸ்பெஷலைஸ்ட் எண்டோக்ரைன் செல்ஸ் present in gastrointestinal tract secretes the hormones such as gastrin. என்னென்ன ஹார்மோன்ஸை சொல்லலாம் அப்படின்னா கேஸ்ட்ரின் சொல்லலாம், இன்னொன்று வந்து கோலிசிஸ்டோகைனின், அப்புறம் செக்ரிட்டின். இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக்ரிட்டின். Okay, secretin hormones such as the gastrin, cholecystokinin, secretin and gastric inhibitory peptides, அதாவது GIP அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா GIPங்கிறது gastric inhibitory peptides, அதான் வந்து கேஸ்ட்ரின். இது எல்லாமே செக்ரேட் பண்ணுது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கேஸ்ட்ரின் ஆக்ட் ஆன் த gastric glands and stimulates the secretion of HCl அண்ட் பெப்சினோஜனை வந்து என்ன பண்ணுதுன்னா செக்ரேட் பண்ணுறதுக்கு ஸ்டிமுலேட் பண்ணுது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒன் கோலிசிஸ்டோகைனின் இஸ் செக்ரீட்டட் பை டியோடினம் இன் ரெஸ்பான்ஸ் டு த presence ஆஃப் ஃபேட் அண்ட் ஆசிட் இன் த டயட். இட் ஆக்ட் ஆன் த கால் பிளாடர். இது வந்து பார்த்தீங்கன்னா இட் ஆக்ட் ஆன் த கால் பிளாடர் டு ரிலீஸ் பைல் இன்டு டியோடினம் அண்ட் ஸ்டிமுலேட்ஸ் த செக்ரீஷன்ஸ் ஆஃப் pancreatic enzymes அண்ட் இட்ஸ் டிஸ்சார்ஜ். இதெல்லாமே நம்ம சொல்லலாம். அதாவது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஃபுட்டில் இருக்கக்கூடிய கொழுப்பு பொருள்களை எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அதோட முன் சிறுகுடலில் இருக்கக்கூடிய அந்த கோலிசிஸ்டோகைனினை வந்து என்ன பண்ணுதுன்னா செக்ரீட் பண்ணுது. அதுக்கப்புறம் நம்மளோட பித்தப்பையில் இருக்கக்கூடிய பித்த நீரை வந்து முன் சிறுகுடல்லேருந்து வெளியில் வந்துடுது. அதை தான் அதில் சொல்லியிருக்கோம். அப்போ அதில் இருக்கக்கூடிய அந்த பேன்க்ரியாட்டிக் நீரை வந்து என்ன பண்ணுதுன்னா ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு உற்பத்தி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியில் வர்றதையும் என்ன பண்ணுதுன்னா தூண்டுது. அதாவது கால் பிளாடர் டு ரிலீஸ் பைல் இன்டு டியோடினம் அண்ட் ஸ்டிமுலேட்ஸ் த செக்ரீஷன்ஸ் ஆஃப் pancreatic enzymes அண்ட் டிஸ்சார்ஜ். அதுக்கப்புறம் செக்ரிட்டின் மீது செயல்பட்டு அதில் இருக்கக்கூடிய வாட்டரு, அதுக்கப்புறம் பைகார்பனேட் இது எல்லாத்தையுமே வந்து கலந்து செக்ரீட் பண்ணி ஃபுட்டில் போயிட்டு நடுநிலையாக்கிடுது.
secretin acts as acini cells. Pancreas secrete the bicarbonate ions and water to neutralize the acidity. அப்போ அந்த இடத்துல நியூட்ரலைஸ் பண்ணிடுது, சமநிலைப்படுத்திடுது. அதுக்கப்புறம் இந்த கேஸ்ட்ரிக் இன்ஹாபிட்ரி பெப்டைட், அதான் ஜிஐபின்னு சொல்கிறோம். இது இன்ஹிபிட்ஸ் த கேஸ்ட்ரிக் செக்ரீஷன்ஸ் அண்ட் மொட்டிலிட்டி.